பிரியா. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. Wishing you a life full of happiness and good health. We are so lucky to have you. Thank you, Sumi and Ria, to make this happen. You're always so special to us, Priya. Bye. Bye. Hi Priya, happy 40th birthday to you. Have a wonderful birthday. எனக்கு உங்களை கொஞ்சம் வருஷமாக தான் தெரியும், but it feels like we have been friends for years. You are such a light-hearted person. I always cherish the moments which we spend together. Have a wonderful birthday. You are special. Hi Priya, happy birthday. You are special. Happy birthday, Priyanti. You are so thankful. Happy birthday, Priyanti. You are very special. ஹாப்பி பர்த்டே பிரியாக்கா. என் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாட் ஓன்லி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூ ஆர் மை ஸ்வீட் சிஸ்டர். நம்மளோட டாக், என்லெஸ் டாக், ஐ ஷுட் சே லைக் தட், என்லெஸ் டாக் அண்ட் சில்லி லாஃப்டர், everything. I don't forget those memories till I was there. ஒவ்வொரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி லைட் ஹார்ட்டட். எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என் மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரே பர்சன் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் தான். யூ ஆர் ஸோ சம்திங் ஸோ ஸ்பெஷல் ஃபார் மீ. Hi Ka, today you are celebrating 40 beautiful years of your life. இப்போ தான் நீங்களும் நானும் சான்ஸில் மீட் பண்ண மாதிரி இருக்குது, பட் இட்ஸ் பீன் 15 years we are traveling together as friends. மோர் தென் அ ஃப்ரெண்ட், எப்போவுமே எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. என்னோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோடய டஃபஸ்ட் டேஸாக இருக்கட்டும், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அண்ட் யூ கைடட் மீ இன் அ ரைட் வே. ஸோ உங்களோட நான் பர்சனலாக ஸ்பெண்ட் பண்ண டைமாக இருக்கட்டும், இல்லை ஃபோனில் பேசுகிற நேரமாக இருக்கட்டும், ஐ கேன் பி மை செல்ஃப் with no filters, no fear and no judgment. You will accept the people how they are and you will always give them the space and comfort. That is one of the special quality you have, and you just be the same throughout your life. You are always my strength, comfort and safe place. You are so special to me. Happy 40th birthday. Bye bye. Hi auntie, happy birthday. You're my first and favorite friend of my mother. May this new chapter of 40 bring you endless joy, success and everything your heart desires. Wishing you a wonderful year ahead with blessings and joy. Once again, a very, very happy 40th birthday. We love you and you're special. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டச்லேயே இல்லை நம்ம. இனிமேவாச்சும் இது அப்படியே டச்சில் கண்டினியூ பண்ணிடலாம். இதுதான் சான்ஸு. இன்றைக்கி உங்களோட பர்த்டே. வெரி 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 ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் பிள்ளைங்க என்னை வந்து பெஸ்ட்டு செஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான். குமரன் ஹாஸ்பிட்டல் மெமரிஸ்லாம் ஞாபகம் இருக்கா? முன்னாடி நாள் உட்காந்து அக்கா இதுக்கு என்ன பண்ணணும், அக்கா அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட வந்து ப்ரொசீஜர்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் போய் அதை ஃபாலோ பண்ணி நான் பண்ணுறதையும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டீங்கல்ல நீங்கள்லாம், அதெல்லாம் தான் ஹைலைட்டு. இதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி லைஃப் திருப்பி வருமானு தெரியல, அது ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ரீக்ரியேஷன்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. பார்க்கலாம், முடிஞ்சால் அதையும் நம்மளும் ரீக்ரியேட் பண்ணுவோம். முக்கியமாக உங்கள் மேக்கப் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க்கா. லாஸ்ட் வீக் தான் வந்து பாப்பாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணாங்க. டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு மேக்கப் போடுறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆல்வேஸ் கூலாக எனக்கு சரண்யாக்கெல்லாம் வந்து ஃபேஷியல் பண்ணி மேக்கப் போட்டு எவ்வளோ விஷயம் பண்ணுவீங்க ரூமில். அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுல்ல. நிறைய மெமரிஸ்க்கா. பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்மளும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் சென்னை வந்துட்டேன். எப்போ சென்னை வந்தீங்கனாலும் வீட்டுக்கு வரணும், எனக்கு கால் பண்ணுங்கள். இதே நம்பரில் தான் இருக்கேன் நான். நம்பர் அதே சேம் நம்பர், அதே வாட்ஸ்அப், அதே தரணி. அதே மாதிரி சந்தோஷ் சொன்னாங்க, நீங்களும் அண்ணாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்த பர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துச்சான். அந்த பர்ஸ் இன்னும் தூக்கி கூட போடல, பத்திரமா வச்சுருக்காங்க. வேறு பர்ஸ் மாற்றிட்டாங்க, பட் ஆனால் இன்னும் அதை கையிலே வச்சுருக்காங்க பாதுகாப்பாக. உங்ககிட்ட கேட்டு நீங்கள் தான் பர்ஸ் வாங்கி தரணும்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக போயிட்டே இருக்குக்கா, பேசிக்கிட்டே இருக்கலாம்க்கா. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வரணும். ஓகே, ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மிஸ் யூ அக்கா. வரும்போது கண்டிப்பாக வாங்க. ஹாய் பிரியா, ஹாப்பி பர்த்டே. ஹாய்க்கா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த ராஜா பிங்க் பண்ணி தான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி, பட் திடீர்னு எங்கேயும் நான் என்ன சொல்கிறது, நான் இந்த உடனே அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் வந்துட்டு ஒரு குழந்தைங்கள பாடம் வந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவங்க வீடை காட்டுவாங்க, அவங்கள பற்றி காட்டுவாங்க. அந்த மாதிரி நான் இப்போ வந்து எங்கன்னு காட்டுவாங்க. ஓகே, we are going to tell about you லைக் எனக்கு அது இப்பயும் பேச தெரியல, பட் ஆனால் சொல்கிறேன் காமெடி. பட் என்ன சொல்கிறேன் சிம்பிளாக, பிரியா வந்துட்டு மோர் தென் அ ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை சிஸ்டர். ஓகேவா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து பிரியா இந்த மாதிரி எனக்கு ராஜாவை நீ ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. சி பிகாஸ் ஆஃப் யூ ஐ ஹவ் ராஜா ஐயா. ஓகே, அண்ட் ஆல்சோ லைக் நீ என்ன சொல்கிறது, நீ வந்து என்னோட ஃபினான்ஷியல் அட்வைசர், என் ஒய்ஃபோட லீகல் அட்வைசர். சரி, என்றைக்குமே நீ சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி இருக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, யூ ஆர் வெரி ஸ்பெஷல் ஒன் அக்கா. ஏன்னா எப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் என் லைஃப்பில் இருந்தாலும் சரி, இல்லை எதாவது டவுனாக இருக்கேனாலும் சரி, என்னோடய ஃபஸ்ட்டு கால் உங்களுக்கு தான் வரும். உங்ககிட்ட பேசினாலே போதும், ஏதோ அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. ஹாப்பி அகெயின் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அக்கா. என்ஜாய் பண்ணு, சிரிச்சுக்கிட்டே இரு. ஓகே, ஹாய் பப்ளு, எப்படி இருக்க? என்ன யாருன்னு தெரியுதா? இங்கிலீஷே தெரியாமல் யூகேக்கு போன ஒரே ஆள் நீ தான். இது மாதிரி நிறைய உன்னை பற்றி மறக்க முடியாத விஷயங்கள்லாம் என்னால் சொல்ல முடியும் சான்ஸில் இருந்து. பட் இன்றைக்கி உனக்கு நல்ல பர்த்டே டேட் வேறு, அதனால் வந்து நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போதும் பப்ளுவாகவே இருக்கு. இழைச்சிடாத இழைச்சிடாத இழைச்சிடாத. வாழ்க வளமுடன். சரவணன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரியா. இந்த நாள் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் சந்தோஷம் கொண்டு வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். பிரியாவை பற்றி சொல்லணுன்னா, என்னோட லைஃப்பில் மீட் பண்ண சில ஸ்வீட் பர்சனில் நீனு ஒருத்தர். ஓகே, சிலரை நம்ம லைஃப்பில் எப்போவாச்சும் நினச்சி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பர்சனில் நீனும் ஒருத்தர். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஒரு நாள் மீட் பண்ணுவோம். Happy birthday to you. Happy birthday, Priyanti. Happy birthday, Priyanti. I can't believe you're 40 years. You're so special for us. Yeah, you are a best friend anybody could have. You are very smart, you are very intelligent, you are very cute, you have very good heart. You are a full package of fun. You can help everybody in all ways. You can help in work, you can help personally, you can help professionally, you can help in everything. You have a solution for everything. You are calm, you are smart, you are intelligent, you have old fashion sense. You live life like a queen. I wish you live life like a queen forever and stay happy and healthy. Yes, you are very special for us. Happy birthday, Priya. Happy birthday, Priya. We wish you very happy birthday on your 40th birthday. Love you. Enjoy your day. Happy birthday, Priya. Hi Watermelon. Wish you many more returns of the day, Sitti. நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எனக்கு சித்தப்பா சித்தி, அதை விட அப்பா அம்மா தான் எனக்கு முதல்ல. அதுக்கும் மேலே நான் எப்போல்லாம் எனக்கு கஷ்டத்தில் இருக்கிறேனோ, எப்போல்லாம் நான் ஹாப்பியாக இருக்கிறேனோ, அது எப்படி தான் உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சித்தப்பாவும் சரி நீங்களும் சரி தான் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. நான் கஷ்டத்தில் இருக்கிறதோட நான் ஹாப்பியில் இருக்கும்போதோட கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனால் நீங்கள் 2 பேரும் வந்து எனக்கு கரெக்டாக அந்த டைம்லன்னு பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. சித்தப்பா அதில் வந்து ஒரு மிராக்கிள் எனக்கு என்னோடய லைஃப்பில். நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு கிடைச்சதில் ஒரு வரப்பிரசாதம். ஓவர் டு த பிரியா. ஹாய் சார், ஹாப்பி பர்த்டே. ஆக்சுவலி உங்களை பற்றி பேசணுன்னா எங்களுக்கு 60 செகண்ட்ஸ் பத்தாது. ஆனால் எனக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல் அத்தை. ஏன்னா என் லைஃப்பில் நான் ஒரு புது ஊரில் வந்து யாருன்னே தெரியாத இடத்துல எனக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. இவர் மூலிமா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு அந்த ரூமில் இருந்தது, நம்ம அந்த ஹாண்டிங் அந்த வீடியோ பார்த்தது, அதெல்லாம் இன்னுமே நாங்கள் நினச்சி பேசுவோம். நைட்டெல்லாம் பேசி சிரிப்போம். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு எப்படின்னா எங்களுக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருப்பீங்க. எப்போவுமே நாங்களே நினைப்போம், நான் பிரியாத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை எப்படினாலும் ஃபஸ்ட்டு எந்தவா இருந்தாலும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். நீங்கள் இதே மாதிரி எப்போவுமே எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக இருக்கணும். இந்த பர்த்டே மாதிரி எல்லா பர்த்டேவும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான். யூ ஆர் வெரி ஸ்பெஷல். சத்து அம்மாக்கு சொல்லிட்டு ஹாப்பி டு யூ சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ அத்தை. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நல்லா என்ஜாய் பண்ணு. இது உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒன்று பார்க்கறதும் எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் நம்மளோட மெமரிஸ்லாம் நிறைய இருக்குல்ல. அந்த ஹாஸ்டலில் இருந்தது பிரியா, ஒன்று நீ சொல்லி கொடுத்த ரசம் தான் இன்னும் ஸ்பெஷல். இப்போ வரைக்கும் நான் அதான் வச்சிட்ருக்கேன். எல்லாருக்கிட்டையும் பாராட்டும் வாங்குறேன். அதெல்லாம் இன்றைக்கும் மறக்க முடியாது. அப்புறம் நிறைய மெமரிஸ் இல்லை நம்ம அங்கே ஹாஸ்டலில் இருந்த போதெல்லாம். ஸோ இட்ஸ் லாட். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ எடுக்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. நம்ம இருந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப ரீகால் ஆகுது. ஓகே, இட் வில் பி வெரி சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே, என்ஜாய் யுவர் டே. ஓகே, யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். பை. ஹாப்பி பர்த்டே பிரியா. உன்னோட 40வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஃபஸ்ட்டு மீட்டு 2003. நிறைய நினைவுகள் அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட. ஆக்சுவலி நீயும் நானும் பழகினது எல்லாமே. ஸோ அந்த நினைவுகள் உண்மையாகவே ஒரு ப்ளசன்டபிள் மூமெண்ட். அதே மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட்டு மெமரிஸ். ஹாய் பிரியா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எனக்கு தெரியும் உனக்கு இது பெரிய சர்ப்ரைஸ்ன்னுட்டு, பட் ஐ மிஸ் யூ வெரி மச் பிரியா. உன் லைஃப்பில் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கலாம், பட் என் லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரெண்ட் அப்படின்னா நீ மட்டும்தான். அண்ட் உன் பிளேஸை வேறு யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஐ மிஸ் யூ வெரி மச் பிரியா அண்ட் யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு மீ. ஹலோ, ஹாய் பிரியா. என்னோட 40வது பிறந்த நாளுக்கு அம்மாவுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போ பிறந்த மாதிரி இருக்குது. இன்னும் 40 வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு நம்பவே முடியல. காலை அவ்வளோ சீக்கிரம் போயிட்டே இருக்குது. இப்போ பிறந்த மாதிரி இருக்குது. 40 வயசு ஆயிடுச்சுன்னா நம்பவே முடியல. நான் என்னவெல்லாம் நினச்சனோ அந்த மாதிரி எல்லாம் நீ வாழ்க்கையில் இருக்க. அப்படியெல்லாம் நினச்சேன்.
Happy birthday, Dad. 40வது பிறந்தநாள் காணும் என் அருமை தங்கைக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Happy birthday, Dad. 40வது பிறந்தநாள் காணும் என் அருமை தங்கைக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாய் பிரியா, முதல்ல உன்னுடைய இந்த 40வது பிறந்த நாளுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் நீ பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 40 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதே ஒரு அதிசயமாக இருக்குது. நல்லபடியாக உன்னுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடு. இதே போல் இன்னும் பல 40வது பிறந்த நாளை நீ வாழ்நாளில் மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த வருஷம் 40வது பிறந்த நாள் நீ கொண்டாடுற இந்த சமயத்தில் அம்மா வந்து உன்னோட இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நல்லபடியாக உன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக நீ என்றைக்கும் நல்லபடியாக வாழணுங்கிறதுல வாழ்த்துறேன். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். ஹாய் பிரியா, விஷ் யூ ஹாப்பி 40th பர்த்டே. என்னோடய லைஃப்பில் நீ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன். என்னோட சின்ன வயசுலேருந்தே என்னோட எல்லா ஸ்டேஜ்லேயும் நீ கூட இருந்திருக்க. ஒரு அம்மாவா, ஒரு டீச்சராக, ஒரு வெல்விஷராக, ஒரு அட்வைசராக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்க. இதுக்கு மேலேயும் இருப்ப. சக்ஸஸ்ஃபுல் உமனாக 40 இயர்ஸ் கடந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்க. இதே மாதிரி ஃபேமிலியோட 100 இயர்ஸையும் தாண்டி நீ ட்ராவல் பண்ணணுன்ட்டு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். அண்ட் இந்த பர்த்டே அதுமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். உனக்கு ஏதாவது ரெசல்யூஷன் ஒன்று இருந்துச்சுன்னா இதையும் ஒன்று ஆட் பண்ணிக்கோ. எப்பயுமே ஒன் சைடடாகவே இருக்க. ஸோ யாராவது எதாவது சொன்னால் ஒன் சைடட் மட்டும் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறேன். எப்பயுமே யாராச்சும் எதாவது சொன்னால் ஆப்போனன்ட் சைடையும் கேட்டுட்டு அதை ஜட்ஜ் பண்ணி இது தப்பு இது ரைட்டு யார் பக்கம் இருந்தாலும் அதை வந்து புரிய வச்சு அதை தீர்த்து வைக்கப்பாரு. ஸோ 40 இயர்ஸ் ஆகிடுச்சு. 40 இயர்ஸ்க்கு அப்புறமா நீ வந்து மதர் கிடையாது, கிராண்ட் மதர் மாதிரி நடந்தது. ஹாய் அத்தை, விஷ் யூ ஹாப்பி 40th பர்த்டே. நீங்கள் லைஃப்பில் எனக்கு அத்தையும் தாண்டி ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் இந்தியா வந்திருந்த அந்த 40 டேஸ் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரபிள் மூமெண்ட். ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு ரொம்ப அட்டாச்சான பர்சன் நீங்கள் தான். இதே மாதிரி நம்ம எப்போவும் லைஃப்பில் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு பிரேவ் உமனாக, சிஸ்டராக, ஒரு மதராக, டாட்டராக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மேலும் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபேமிலியோடு எப்பவும் சந்தோஷமாக இதே போல் நீங்கள் இருக்கணும். யூ ஆர் ஸோ ஸ்வீட், யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். பெரியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீ கடைசி வரைக்கும் என்னை பார்த்துக்கணும். அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே பிரியா. ஹாப்பி பர்த்டே பிரியாக்கா. ஹாப்பி பர்த்டே அத்தை. ஹாய் பிரியா, ஹாப்பி பர்த்டே. எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே பயங்கரமாக உனக்கு புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. பயங்கரமாக மேலே பறந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கீழே வா. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், ஹாப்பி 40th பர்த்டே. இந்த 40 இயர்ஸில் உன் லைஃப்பில் நான் ஒரு 15 இயர்ஸ் இருந்திருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸ் நம்ம 2007 மார்ச்லேருந்து 2026 மார்ச் ஆல்மோஸ்ட் 15 வருஷமாக நம்ம ஒன்றா இருக்கோம். ஸோ நாட் ஒன்லி யுவர் 40th பர்த்டே, ஸோ நம்ம வந்து 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனிவர்சரியும் இதில் உன் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்காங்க. அவனை நான் 12 இயர்ஸ் ஆனிவர்சரி தான், ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் ஆனிவர்சரி நீட்டான். அவனை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். எப்பயுமே நீ எனக்கு ஸ்பெஷல் தான். இதை நான் உனக்கு சொல்லி தான் புரியணும்னு அவசியம் இல்லை, அது உனக்கே தெரியும். எப்பயுமே எனிதிங் ஃபார் பிரியா, எனிதிங் ஃபார் ராஜா நான் எப்பயுமே சொல்லுவேன்.
2013 to 2015 நான் ஒரு டஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்பில் இருந்தேன். அது நான் மறுபடியும் சொல்ல விரும்பலை. பட் நான் ரொம்ப டஃபஸ்ட் ஃபேஸில் இருந்தேன். அதிலேருந்து நான் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு, அது நீ எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து அதை என்னை வெளியே கூட்டு வந்ததுக்கு எப்பயுமே கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன். அது எப்பயுமே நான் ஒரு தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்லி ஃபார்மலாலாம் சொல்ல விரும்பலை. அது உனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் 2007 நான் வெளியே தான் சாப்பிட்ருக்கேன். ஹோட்டல் ஃபுட்ஸ் தான் சாப்பிட்ருக்கேன். நான் வீட்டு ஃபுட்டே சாப்பிட்டதில்லை. ஏன்னா முக்கால்வாசி நான் சென்னையில் தான் இருப்பேன். அப்பா அம்மா அங்கே இருப்பாங்க. ஸோ வீக்கெண்ட் நான் மட்டும் தான் ஊருக்கு போவேன். இல்லைனா 3 வீக்ஸ் அப்படி தான் ஊருக்கு போவேன். பட் 2017 to 2021 5 இயர்ஸ் நான் ஹோட்டலில் சாப்பிட்டதை விட உங்கள் வீட்டில் சாப்பிட்டது தான் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக அம்மா சாப்பாடுலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ். நம்ம போன டூர்ஸ் அதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணால் தெரியல, எவ்வளோ போயிருக்கணும் கூட தெரியல. நீ நானும் ராஜா 3 பேர் போன டூர்ஸ் அவ்வளோ ஃபுல்லாக சவுத் இந்தியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். கேரளா அண்ட் தமிழ்நாடு. கண்டிப்பாக எல்லா மெமரிஸும் அப்படி தான் இருக்கும். ரித்து, ரியா, உன்னுடைய ஃபிஷ் குழம்பு, அம்மாவோட பிரியாணி, அப்புறம் ஃபோர்ட் ஃபிகோ, அப்புறம் நம்மளுடைய காளி கோயில், சாய்பாபா டெம்பிள், தருமபுரி, பசங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனதுலேருந்து எல்லாமே கண்டிப்பாக ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் என் லைஃப்பில். எப்பயுமே நான் ஐஷு கிட்ட சொல்லுவேன், நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே இந்த 3 ஃபிங்கர்ஸ் காமிப்பேன். ஸோ எப்பயுமே இந்த 3 ஃபிங்கர்ஸ் ஒன்றா இருக்கும்னு நம்புகிறோம். ராஜா, பிரியா, ராஜ்குமார், இந்த 3 ஃபிங்கர்ஸ் எப்பயும் ஒன்றா இருக்கும்னு நம்புவோம். அப்புறம் நிறைய எங்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். பட் எல்லாமே ரொம்பவும் நல்லதுக்கு தான் அப்படின்றது உனக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால தான் எப்பயுமே நான் யூஸ்வலாக நான் சொல்லுவேன். ஜென்ரலாக எல்லோரும் ஈவன் நம்மளை பற்றி எல்லோரும் சொல்கிறது இதுதான். ஸோ ராஜ்குமார் சொன்னால் பிரியா கேட்பா, பிரியா சொன்னால் ராஜ்குமார் கேட்பா. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும். நான் ஆல்ரெடி உனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அட்வைஸ் பண்ணி கண்டிப்பாக எனக்கு வாயே வலிக்குது. அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். பட் எல்லாமே உன் நல்லதுக்காக தான். ஓகே, இப்போ நான் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி கூட நம்ம பேசும்போது நான் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே ஒழுங்காக கேட்டு நல்லா நடக்கணும். சரியா? கோவில் போயிட்டு வா. ஹாவ் அ கிரேட் இயர். see you in July. Happy birthday, Amma. I wish you a happy birthday. This is dedicated to you. I wish you a great happy birthday. God bless you and I love you, Mommy. This is dedicated to you, my sweet Mommy. மினுக்கே நீதாய நெஞ்ச குலுக்கே சிறுக்கே வடிய முட்டை கலக்கே அழகே போவாத ரொம்ப விலகி சிலுங்கே போரால என்ன முழுங்கே. Happy 40th birthday, Amma. I hope you like my dance that I did for you. You are the best mom ever that I could ever wish for. So have a good birthday and enjoy it. Hello Pandati, welcome to the Fabulous 40s Club. Happy birthday. ஸோ இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறதுக்காக நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். அப்போ பேசும்போது தான் எனக்கே வந்து இன்னும் நம்மளோட மெமரிஸ் எல்லாம் ரீகால் ஆச்சு. ஸோ அப்போ யோசிக்கும் போது வந்து சீரியஸாக நம்ம மூவிஸே நம்மளோட லைஃபே வந்து ஒரு மூவி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம வந்து காலேஜில் படித்தது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் வந்து வி லைக் ஈச் அதர், அதுக்கப்புறமா வந்து லவ் பண்ணது, அந்த
சீக்வென்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டான மூமெண்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அவங்க அப்போஸ் பண்ணது, நம்மளோட ஷார்ட் ஒரு செப்பரேஷன் அப்போது எனக்கு ஃபீல் ஆனது. அதுக்கப்புறமா வந்து திரும்ப நம்ம ரீயூனைட் ஆனது. அப்புறம் நம்ம சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனது. அதுக்கப்புறம் அங்கே சென்னையில் வந்து வி மேட் லைக் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ். லைக் சென்னையோட ஒரு இன்ச் பை இன்ச் சென்னையை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஹாப்பியாக நம்ம சுற்றின மூமெண்ட்ஸு. அதுக்கப்புறமா வந்து வி மேட் யுவர் பேரண்ட்ஸ் அக்ரி டு அவர் மேரேஜ். அதுக்கப்புறம் நம்மளோட மேரேஜ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது வந்து நம்மளா பார்த்து செதுக்கின ஒரு மேரேஜ். ஒரு ஐயருக்காகட்டும், ஒரு டெய்லருக்காகட்டும், எல்லாமே வந்து நானுமே சேர்ந்து போயிட்டு அவங்ககிட்டலாம் பார்கெயின் பண்ணிட்டு, ஃபோட்டோகிராஃபர்கிட்ட எல்லார்கிட்டையும் பார்கெயின் பண்ணி நம்மளோட பட்ஜெட் பண்ணி. ஸோ இட் வாஸ் லைக் வெரி மெமரபிள் மூமெண்ட்ஸ். நம்ம அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். மூமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வருஷம் அந்த நம்ம ஹனிமூனு, இப்போ வரையும் நம்ம எவ்வளோ ட்ரிப் போயிருக்கோம். பட் ஹனிமூன் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு அஸ், க்ளோஸ் டு ஹார்ட். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து கிட்ஸ்க்காக கஷ்டப்பட்டது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்து கோயிலாக போனது. அதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு வந்து இந்த 2 செல்லக்குட்டிங்க வந்து காட் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ். ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் தட் நம்ம வந்து யூகேக்கு ட்ராவல் பண்ணது, அது வந்து ஒரு நம்ம லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம இங்கே வந்த அப்புறம் நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நம்ம யூரோப் ட்ரிப்பு போனது, அப்புறம் இங்கே லோக்கல் யூகேக்குள்ளே நிறைய ட்ரிப் போயிருக்கோம். ஸோ நம்ம பசங்க வளர்றத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு சீக்வன்ஸுமே, ஒரு சாப்டருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னோட ஹீரோயின் அதான் உன்னை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒய் யூ ஆர் ஸ்பெஷல் அப்படின்னு. ஸோ யூ ஆர் ஸ்பெஷல் பிகாஸ் வந்து இதுவரையும் நான் பழகின பொண்ணுங்கள்லேயே ரொம்ப வந்து ஒரு ஜென்யூனான, ஒரு இன்னசென்ட்டான, ஒரு மற்றவங்களுக்கு எந்த ஒரு தப்பும் நினைக்காத ஒரு 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 ஜீவன் நீ. ஸோ உனக்கு வந்து உன்னோட இன்னசென்ஸ் தான் வந்து உன்னோட ரியல் பியூட்டி. ஸோ ஹோல்ட் டு இட் ஃபார் எவர். ஸோ வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர் ஃபேஸிங், ஸோ உன்னோட இன்னசென்ஸ், அந்த ஒரு மற்றவங்களுக்கு தப்பு நினைக்காத ஒரு மனசு, அதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டியே. அதுக்கப்புறம் இப்போது 40 ஆகிடுச்சு. ஸோ டோன்ட் டேக் இட் அஸ் அ நெகட்டிவ். ஸோ இனிமே தான் வந்து இப்போ வரையுமே நம்ம பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் த மூவி தான். செகண்ட் ஆஃப் த மூவி இனிமே தான் வரப்போகுது. ஸோ லைக் எல்லா மூவிக்குமே வந்து செகண்ட் ஆஃப் தான் வந்து ஒரு டிசைடிங் சீக்வன்ஸ். ஸோ இந்த மூவி ஹிட் ஆகுதா ஃப்ளாப் ஆகுதான்றது செகண்ட் ஆஃப் தான் டிசைட் பண்ணும். ஸோ நம்ம இனிமே வந்து லைஃப்பில் வந்து இன்னும் நிறைய இருக்குது. நம்ம நிறைய சீன்ஸ் இருக்குது. பசங்க படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை டு மேக் திஸ் மூவி ரியலி இன்ட்ரெஸ்டிங் மூவி, engaging movie, and let's make it a successful movie and then give it to our kids as a beautiful memory. அதுக்கு ஸோ
You are my life, my wife, and my heroine forever. Happy birthday once again. So may you live long, strong, healthy.